நைஃப் வந்து ஒரிஜினல். அதனால சார் நானே பண்ணுறேன் சார். அப்படி பார்த்தாரு, இப்படி குத்துவேன், அப்படி பிடிப்பார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த மெகா பிளாக் பஸ்டர் ஜெயிலர் திரைப்படம் உருவான கதை உங்கள் சன் நெக்ஸ்டில் மட்டும் கண்டு மகிழுங்கள். இப்பொழுதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். மா, இனிமேலாச்சும் கொஞ்சம் கோவப்படாம கொஞ்சம் ரிலாக்ஸ்டா ஹேண்டில் பண்ணுங்க. நீங்க நல்லா இருந்தா தான் நாங்க நல்லா இருக்க முடியும். நடந்து முடிஞ்ச எடுத்தே நினைச்சு மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. மனசை சந்தோஷமா வச்சுக்கோங்க. நீங்க சொன்ன மாதிரி கைலனியோட கல்யாணம் முடிஞ்சதும் அன்பு ஷாலினி விஷயத்தை பத்தி பேசுவோம். அதற்கும் கொஞ்சம் கூலா இருங்க. ஷாலினி, அன்பு விஷயத்துல நீயும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அம்மா டென்ஷன் ஆகுற மாதிரி எதுவும் பண்ணிட்டு இருக்காத, சரியா? சரிண்ணா. அத்தை, உங்களுக்கு ரொம்ப நன்றி அத்தை. என்ன தேவி இது? ஆமா, ஏன் இப்ப எழுதுகிட்டு இருக்க? இது வரைக்கும் என் வீட்டாளுங்க இங்க வந்துட்டு போகும்போதெல்லாம் ஏதாச்சும் ஒரு மனக்கசப்போடவோ அவமானத்தோட வந்து திரும்பி போவாங்க. ஆனா இப்ப முறையா எல்லாரும் மன நிறைவோட சந்தோஷத்தோடவும் போறாங்க. அது பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கத்த. எப்பப்பா இவளுங்க நீலி கண்ணீர் வடிச்சே சாதிச்சிருவாளுங்க. இதுக்கெல்லாம் காரணமான உங்களுக்கு நான் காலத்துக்கும் நன்றி சொல்லிட்டே இருப்பேன். தேவி, எதுக்கு இப்ப பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்க? என்னோட முன் கோபம் என்னை இப்ப எங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு பாத்தியா? எதுவுமே காலத்துக்கும் அப்படியே இருக்காதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். எல்லாமே மாறும். அந்த மாதிரிதான் என் மனசும் இப்ப மாறி இருக்கு. நீங்க இப்படியே இருங்க. இந்த அத்தைய எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களோட இந்த மாற்றம் என்ன ரொம்ப ஆச்சரியப்பட வைக்குது. நம்ம எல்லாரும் ஒற்றுமையா இருந்து என்னோட அக்கா கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி கொடுக்கணும் அத்தை. அதுதான் என் அக்கா இது வரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கு நான் செய்யற கைமாறு. கவலைப்படாத தேவி. ஊர் உலகமே ஆச்சரியப்படுற அளவுக்கு கையலோட கல்யாணத்தை நான் முன்ன நின்னு நடத்தி காமிக்கிறேன். என் உயிரை காப்பாத்துனதுக்கு நான் செய்யற கைமாறா இத நினைக்கல. இதை என் கடமையா தான் பாக்குறேன். ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. தேங்க்ஸ் எல்லாம் ஒன்னும் வேண்டாம். போய் ரெஸ்ட் எடு. தேவி, மா, நான் உங்களுக்கு ஹாட் வாட்டர் போட்டு எடுத்துட்டு வரேன். சாப்பிடறதுக்கு முன்னாடி டேப்லெட் சாப்பிடணும்ல. சரி. சமந்தி செம. நிஜமாவே உங்க நடிப்புக்கு ஈடு என யாருமே கிடையாது. என்ன பெர்ஃபார்மன்ஸ்! தேவி முன்னாடியும் உங்க பசங்க முன்னாடியும் கயல் மேல உங்களுக்கு பாசம் இருக்கிற மாதிரி ஒரு ஆக்ட் கொடுத்தீங்க பாருங்க. சூப்பருங்க. ஆக்ட் எல்லாம் இல்ல. ஆக்ட் எல்லாம் இல்லையா? என்னங்க சொல்லுது இந்த அம்மா? என்ன சொல்றீங்க? அப்ப கயல் மேல உங்களுக்கு முழுசா கோவம் போயிடுச்சா? ஆமா. ஆமாவா? என்ன சம்மந்தி, நீங்க பேசுறத பார்த்தா உங்க மகளை நீங்களே அந்த அன்பு பயலுக்கு கட்டி வச்சிருவீங்க போலயே. சம்மந்திமா, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. அந்த கயல் இப்ப பண்றதெல்லாம் டிராமா. உங்க முன்னாடி நடிக்கிறோம். நீங்க அதை நம்பாதீங்க. நீங்க உங்களோட சொத்துல சரி பாதியை எப்படியும் ஷாலினிக்கு கொடுப்பீங்கன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் ஷாலினி அவ தம்பிக்கு கட்டி வச்சு சொத்தெல்லாம் சுருட்ட பாக்குறா. எப்படி பிளான் பண்ணிருக்கா பாத்தீங்களா? நீங்க ஏமாந்துராதீங்க. போதும், நிறுத்துறீங்களா? உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை. நீங்க இந்த மாதிரி கயலுக்கு எதிராக இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி என்னை ஏத்தி விட்டுதான்
கயல் மாதிரி ஒரு நல்ல பொண்ண நான் தப்பா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இதுதான் கடைசியா இருக்கணும். கயலை பத்தியோ அவ குடும்பத்தை பத்தியோ தப்பா பேசுறத நிறுத்திக்கோங்க.